பாக்யா ஹோட்டல்ல சொல்றாங்க எல்லாரும். நான் பார் ஓனர் கிட்ட பேசிட்டேன். மொத்தமா யாரையும் சாப்பிட அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு. செல்வி சொல்றாங்க, மொத்தமா வந்தாலும் ஒத்தையா வந்தாலும் குடிகாரன் குடிகாரன் தானே. செல்வி, அவங்க திறப்பு விழாவுக்கு வந்திருக்காங்க. எல்லாரும் குடிச்சிட்டு வரமாட்டாங்க. இதுவும் இல்லாம நிறைய லேடிஸ் வேற வரப்போறாங்களாம். அதனால நம்ம கவலைப்பட வேணாம். என்ன சொன்னாலும் ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு எனக்கு என் பச்சி சொல்லுது. செல்வி, தப்பா நடக்கும்னா தப்பா தான் நடக்கும், ரைட்டா நடக்கும்னா ரைட்டா தான் நடக்கும். அந்த பச்சி கிட்ட அதை சொல்லிடு. 10 பேரா தான் வருவாங்க, நம்ம ஈஸியா சாப்பாடு பரிமாறிடலாம். சரியா எல்லாருக்கும்? எல்லாம் ஒழுங்கா நடக்குதா? இப்ப முடியும், எல்லாமே ஒழுங்கா நடக்குதுக்கா. கேட்டோம், ஒழுங்கா தான் நடக்கும் செல்வி. அக்கா, உனக்கு தெரியாது, குடிகாரங்க மோசமானவங்க. இப்ப எப்படி நடப்பாங்கன்னே தெரியாதுக்கா. கஸ்டமர் கேக்குறாரு குடல் குழம்பு இருக்கான்னு, குடல் குழம்பு இல்லன்னு சொல்றாங்க. அது இல்லாம எப்படிமா கடை நடத்துறீங்க? அக்கா பாருங்கக்கா, ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல என்னாச்சு? குடல் குழம்பு கேட்டா இல்லன்னு சொல்றாங்க. மெனுல அது இல்ல சார். என்னம்மா நீங்க 6 பக்கம் ஹோட்டல் போட்டிருக்கீங்க, காரசாரமா சமைக்க வேண்டாமா? சுண்டல் இருக்காமா மாங்காய் போட்டு? இல்ல சார். ஒன்னும் கேக்குறாங்க. பாக்கியா இல்ல இல்லன்னு சொல்றாங்க. சொல்றாங்க, இது பார்காரங்க வச்ச ஹோட்டல் கிடையாது, நீங்க சொல்ற சைட் டிஷ் எல்லாம் கொடுக்கறது. எங்க ஹோட்டலுக்கு பக்கத்துல பாரை திறந்து வச்சிருக்கீங்க. இந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, இனிமேட்டு பாருக்கு வர்றவங்க தானே உங்க மெயின் கஸ்டமரு, போய் குடிச்சிட்டு இங்க வந்து சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. பாத்தியாக்கா, என்னம்மா நாங்க கேக்குறதெல்லாம் இல்லன்னு சொல்றீங்க, எப்படிம்மா நாங்க சாப்பிடுறது? இந்த கஸ்டமர் வேற ஹோட்டலுக்கு போலான்னு போறாங்க. ஆகிய நிப்பாட்ட ட்ரை பண்றாங்க. அவங்க ஒரே சிகரெட் ஸ்மெல்லா இருக்கு, நாங்க இங்க சாப்பிடலன்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க கொஞ்சம் தள்ளி போய் சிகரெட் குடிக்கலாம்ல. என்னம்மா நாங்க ரோட்ல தானே குடிக்கிறோம், ஹோட்டலுக்குள்ளேயம்மா சிகரெட் அடிக்கிறோம்? ரெஸ்டாரண்ட்டுக்கு எப்படிங்க ஆளு வருவாங்க? அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. சீக்கிரத்துல வாங்க, இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு. வேகமா குழம்ப எடுத்துட்டு வாங்கம்மா. 2 நிமிஷம் 2 நிமிஷம் இங்கே நின்னுகிட்டு இருக்கீங்க. இவங்க அத்தனை பேரும் சொல்றாங்க, ஒரு வெரைட்டியும் கிடையாது, ஒரு டேஸ்டும் கிடையாதுன்னு. எதுக்குமா ஹோட்டல்லாம் நடத்துறீங்க சொல்றாங்க. ஏயா, வந்தவங்க அத்தனை பேரும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு போறாங்க. குடிச்சு போட்டுட்டு அபாண்டமா பொய் சொல்லாதீங்க, இப்படிதாம்மா நான் பேசுவேன்னு பேசுறாரு. ஒருத்தவங்களும் ஆம்லெட் ஃபிஷ் ஃப்ரைன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பழனிசாமி வர்றாரு, எல்லாரும் அமைதியா இருங்கன்னு சொல்றாரு. யாருக்கிட்டையும் ஆர்டர் எடுத்துக்கிறாரு பழனிசாமி. அவரு சமயக்கட்டு பக்கம் போறாரு. ராமமூர்த்தி ஜெனியோட குழந்தைய கொஞ்சி விளையாண்டுகிட்டு இருக்காரு. அமிர்தா கிட்ட தாத்தா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜெனிக்கும் அமிர்தாவுக்கும் விவாதம் நடக்குது குழந்தைய. பழனிசாமி எல்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாருக்கும் வைக்கிறாங்க. ஆம்லெட் ஃபிஷ் ஃப்ரை சிக்கன் எல்லாமே. சொல்றாங்க, வந்தவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போடணும்ல, இதை செஞ்சுக்கிட்டு இருந்தா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம், நீங்க போய் உட்காருங்கன்னு பழனிசாமி சொல்றாரு. நானே இதெல்லாம் பாத்துக்கிறேன்னு, நான் பழகிக்கிறேன் சார்னு சொல்றாங்க. நீங்க போய் உட்காருங்க மேடம் அமைதியா அப்படின்னு பழனிசாமி சொல்றாரு. சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. திறப்பு விழா சுபமா முடிஞ்சு போச்சுங்க. பழனிசாமி என்ன அசத்திட்டீங்கன்னு. நம்ம அவங்க போற வழியிலே போய் ஆஃப் பண்ணிடணும் மேடம். இதெல்லாம் சிம்பிள் டெக்னிக் மேடம். புரியுது சார், ரொம்ப தேங்க்ஸ். என்ன பண்றது, எங்க போறது? இருட்டுல நிக்கும் போதெல்லாம் நீங்க கரெக்டா வந்துடுறீங்க சார். அதுக்குத்தான் நான் இருக்கேன். நேற்று உங்க வாழ்க்கையில இருட்டுங்கிறதே கிடையவே கிடையாது, இப்பயும் வெளிச்சமாவே இருக்குங்க உங்க வாழ்க்கையில. கேட்டோன்னே, என்ன தங்கச்சி நீங்க சாப்பிடுறீங்களா? நான் சாப்பிட்டு தான் வந்தேன் மேடம். ஜூஸாவது சாப்பிடுங்க சார். சரி மேடம், எடுத்துட்டு வாங்க. அமிர்தா கேக்குறாங்க, இனாகிரேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சாமா? அமைதியா நடந்துச்சா? சொல்றாங்க, அதை ஏன் கேக்குற அமிர்தா? ஒருத்தனும் ஒண்ணு கேக்குறாங்க. வேண்டாவா குழம்பு ஊத்துறோம், குடிச்சுட்டு இன்னும் வேணும்னு சொல்றாங்க. ஏதோ பழனிசாமி அண்ணன் வந்தாங்க, அதனால தப்பிச்சோம், இல்லாட்டி அதோ கதிதான். சார் எங்க போனாரு? ஏதோ முக்கியமான வேலை விஷயமா போயிருக்காரு. எத்தனை பேர் சாப்பிட வந்தாங்க? அந்த கணக்கை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் அமிர்தா. சொன்னதை விட 50 பேர் எக்ஸ்ட்ரா வந்து சாப்பிட்டு போயிருக்காங்க. அப்பனா லாபம் தானேம்மா? காசு வந்துருச்சுன்னா லாபம் தான். காசு வராதுன்னு நினைக்கிறியா? பார் ஓனர் வர்றேன்னு சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட பேசிப்போம். ஏன் அமிர்தா டல்லா இருக்க? இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன சார், திறப்பு விழா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? நல்லபடியா முடிஞ்சிருச்சு மேடம். சாப்பாடை பத்தி உங்க ஆளுகள்லாம் என்ன சொன்னாங்க? நிறைய பேரு நல்ல விதமா தான் சொன்னாங்க. 2-3 பேரு இன்னும் வெரைட்டி இருந்திருக்கலாமேன்னு சொன்னாங்க. நீங்க ஓகே சொன்ன மெனுவை தான் சார் நாங்க சமைச்சோம். ஆமாமா, நான் இல்லைன்னு சொல்லலையே. இருந்தாலும் வந்தவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு நான் சொன்னேன், அவ்வளவுதான். மேட்டு கொஞ்சம் வெரைட்டியா சமைங்க, காரசாரமா சமைங்க. நம்ம ஆளுங்க வருவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. மீதி பணத்தை நான் நாளைக்கு கொடுத்துடுறேன். அது விஷயமா பேசுறதுக்கு தானே வர சொன்னீங்க. பேசினதை விட நீங்க அதிகமா பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க எங்க கிட்ட சொன்னீங்க, அதை விட
அதிக ஆளு சாப்பிடுற மாதிரி தான் நாங்க சமைச்சோம். இதையும் தாண்டி ஒரு 50 பேத்துக்கு எக்ஸ்ட்ராவா சமைக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இதுக்கும் சேர்த்து நீங்க பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆமா, எக்ஸ்ட்ராவா பணம் வேணுமா சார்? எக்ஸ்ட்ராவா சாப்பிட வந்தாங்கன்னா எக்ஸ்ட்ராவா தான் சார் பணம் கொடுக்கணும். ஆமா, அது காசு சேர்த்துல இவரும் கராரா இருக்கீங்க சார். பிசினஸ்னா இப்படிதான் சார் இருக்கணும். இப்ப மணி 2:30 ஆகுது. வழக்கமா 2:30 மணிக்கு அவ்வளவு கூட்டமா இருக்கும் எல்லா ரெஸ்டாரண்ட்லயும். காத்தாடுது, ஆளுகளே இல்லம்மா. இப்படிப்பட்ட நேரத்துல நான் தான் உங்களுக்கு பிசினஸே கொடுத்துருக்கேன். கேட்டு டெய்லி உங்களுக்கு பிசினஸ் தான். உங்ககிட்ட போய் நீங்க எக்ஸ்ட்ராவா காசு கேட்கலாமா? இல்ல இல்ல சார். மேடம், ஒரு நிமிஷம் கூட நீங்க எனக்கு நன்றி சொல்லதான் வர சொன்னீங்கன்னு நினைச்சேன். என்னடானா எக்ஸ்ட்ரா காசு கேக்குறீங்க? அட போங்க மேடம். தாங்கா, நான் அப்பவே சொன்னேன் குடிகாரன் சவாசம் நமக்கு வேணான்னு. பழனிசாமி என்னை சொன்னாருன்னு ஆர்டர் எடுத்தாக்கா இப்ப பாரு அவர் காசே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப என்ன பண்றதா? ஏதாவது சமாளிச்சு அவங்க வழியிலே வாங்கணும் பணத்தை, அவ்வளவுதான். வாங்க முடியும்னு நினைக்கிற? வாங்கிதான் ஆகணும் செல்வி. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லக்கா. எல்லாம் வாங்கிடலாம், நீ போய் வேலையை பாரு. ராதிகா, என்னம்மா சமையல்? வாசனையே நல்லா இருக்குமா? ராதிகா, பிள்ளைத்தாச்சி பொம்பளைகளுக்கெல்லாம் தாளிக்கிற வேலையே கொமட்டுன்னு சொல்லுவாங்க. நீ என்னடானா நல்லா இருக்குன்னு சொல்ற. எனக்கு இப்ப வாமிட்லாம் வரலம்மா. வேற என்னமாச்சும் செய்யவா ராதிகா? வேற எதுவும் வேணாம், இது மாத்திரம் போதுமா? மாமியார் எங்க? அம்மா உள்ளதான் இருக்காங்க. அவங்க அங்கேயே இருக்கட்டும், கொஞ்ச நேரம் நம்மளும் நிம்மதியா இருப்போம். அவங்க என்ன செஞ்சாலும் கொஞ்சம் அமைதியா இருமா. நான் என்னமோ வம்பு சண்டைக்கு போற மாதிரி சொல்ற. அவங்க வம்பு இழுத்தாலும் நீ சண்டை போடாதம்மா. காண்டி கொஞ்சம் அமைதியா இருமா. கஷ்டப்பட்டு ஒரு பிசினஸா நடத்திக்கிட்டு இருக்காரு, அது பாதியிலேயே வர்ற மாதிரி நம்மளே சிச்சுவேஷன் கிரியேட் பண்ண வேணும். இந்த ஃபேமிலி விஷயத்த எல்லாம் அவருக்கு டீல் பண்ண தெரியாதுமா. நம்மளே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிதாமா போகணும். நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கடி, நான் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்? பிடிக்கலையா ஒதுங்கி போறதா நல்லது. நீ நம்ம ரூம்ல இரு, அவங்க ரூம்ல இருக்கட்டும். 2 பேரும் பாத்துக்கவே வேணாம். இதெல்லாம் பேசுற? அம்மா, நான் உன் கருத்தை எல்லாம் கேட்க விரும்பல, சொல்றத மாத்திரம் செய்யுமா. புரியா? நான் உனக்கு பரிமாறவா? இல்லம்மா, இது அத்தைக்கு. உங்களுக்கு பசிச்சுச்சுன்னா அவங்க வந்து சாப்பிடட்டும். எதுக்கு அவங்கள கொண்டு போய் குடுக்குற? உனக்கு என்னமா பிரச்சனை? அறிவு கெட்டவடி நீ. பெல்ல அடிக்குது. ஈஸ்வரி போன் பேசிக்கிட்டு பார்சலை வாங்குறாங்க. சரி, அந்த பார்சலை வாங்கிட்டு டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட போறாங்க. சொல்றாங்க, என் பையன் எனக்கு சாப்பாடு கொடுத்து விட்டான், பிரியாணி. மாப்பிள்ளையும் சேர்ந்து ஓ மூக்க உடைச்சிட்டாங்களா? இப்ப சந்தோஷமா சாப்பாடு எடுத்துட்டு போறாளாம். சாப்பாடு. இன்று அர்ஜென்டினாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.